ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான பேபிகார்ன் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுவும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பேபிகார்ன் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்காக 1 கிலோ பேபிகார்ன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்கோன்னுட்டு. இப்போ இந்த பேபிகார்னில் நம்ம மசாலாஸ் எல்லாம் போட்டு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அஜினோமோட்டோ சேர்த்துக்கிறோம். இது சைனீஸ் ரெசிபியில் கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க, அதனால தான் உங்களுக்கு சேர்த்துக்கிறேன். வேண்டாம்னா ஸ்கிப் ஆகிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 100 கிராம் மைதா போட்டுக்கலாம். மைதா எடுத்த அதே அளவுக்கு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எந்த பதத்தில் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்தாவே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு கோட்டிங் பிடிச்சிருக்குது. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்தாவே போதும். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஆயில் சூடு வச்சுருக்கோம். இப்போ அந்த ஆயிலில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் ஆயில் நல்லா சூடு இருக்கணும். சூடு கம்மியாக இருக்கக்கூடாது. நல்லா சூடு ரப்ப போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு கோட்டிங் பிரியாமல் இருக்கும். ஆயில் கண்டிப்பாக சூடு இருக்கணும். அப்போ தான் கோட்டிங் பிரியாமல் இருக்கும். அப்போ தான் கிறிஸ்பியாகவும் வரும். நம்மளுக்கு நல்லா சூடாக இருக்கிறப்ப பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ சூப்பராக ரெடியாக வந்துடும். பேபிகார்ன் ஆயிலில் போட்ட உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம். 30-40 செகண்ட் விட்டதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்கிற கோட்டிங்கெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகிடும், கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணுறப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுக்கிறதும் பிரிஞ்சு வந்துடும். மசாலா பிரியாமல் இருக்கும். அப்போ தான் நீங்கள் உடனே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். இந்த பேபிகார்ன் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணாவே போதும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் ரெடி ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வந்தாவே போதும், ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாம். 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடேறி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம், துருவன இஞ்சி. அதே மாதிரி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் துருவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பொடிசை நறுக்குன வெங்காயம் 300 கிராம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 5 பச்சை மிளகாய் பொடிசை நறுக்கி சேர்த்துருக்கோம். வெங்காயம் அதிகமாக வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த அளவுக்கு வந்தால் போதும் பாருங்கள். இந்த சமயத்தில் ரெட் சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இது வந்து பேரிகையும் குண்டூரும் சம அளவு போட்டு சுடு தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இதோட ரெசிபி வேணும்னாலே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப் ரெசிபின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி அதில் இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் வெனிகர் சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெனிகர் எடுத்திருக்கோம். சோயா சாஸ் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அடுத்ததாக நம்ம பெப்பர் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் எடுத்துருக்கோம். டொமேட்டோ சாஸ் இல்லைங்க, கெச்சப் எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்கும்போது அது கலர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர்லாம் கரைச்சி ஊற்றல, அப்படியே இதை செய்ய போகிறோம். அதனால தான் கெச்சப் சேர்த்துக்கணும். இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னெலாம் இதில் போட்டுக்கலாம். நம்ம மொத்தமாக 1 கிலோ ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ முழுசாக இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடியாக வந்துட்டுருக்கு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. செம்ம ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த ஜூஸினஸ் அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிக்கலாம், கூடவே மல்லி இலை கொஞ்சமாக தூவிக்கலாங்க. ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.